சாப்டர் 2டா தம்பி, அல்ஜிப்ரா. எக்ஸசைஸ் 2.9 வந்து தம்பி, எக்ஸசைஸ் 2.9 வந்து பார்சியல் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து பகுதி பின்னம் சொல்லுவாங்க. பகுதி பின்னம். இது சில கண்டிஷன் இருக்கு, பார்த்துட்டு பொறுமையா செஞ்சுக்க. சில கண்டிஷன்ஸ் இருக்கு, பார்த்துட்டு பொறுமையா செஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் வந்து டேய் கமனி, கணக்கு வந்து ப்ரொசீஜரா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ப்ரொசீஜரா இருக்கா அப்படின்னா, டினாமினேட்டர் இருக்கு பாரு, கீழே உள்ளது டினாமினேட்டர் உனக்கு தெரியும், மேலே உள்ளது நியூமரேட்டர், கீழே உள்ளது டினாமினேட்டர், மேலே உள்ளது தமிழ்ல வந்து தொகுதி, கீழே பகுதி. சரியா சொல்றது? பார்த்துக்கிட்டே தம்பி, இது ரெண்டும் இதுல கண்டிஷன் என்ன அப்படின்னா, கணக்கை பொறுத்த மட்டும் பொறுமையா நிதானமா செஞ்சுக்க. சரியா? இதுல டினாமினேட்டர் பெருசா இருக்கணுமா நியூமரேட்டர் பெருசா இருக்கணுமான்னு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னா தான் கணக்கு செய்ய முடியும். டினாமினேட்டர் டிகிரி அதிகமா இருக்கணும். எதை விட? நியூமரேட்டரை விட. அந்த கண்டிஷன் உள்ள கணக்கை தான் அப்ளை பண்ண முடியும். பார்த்துக்கிட்டு பொறுமையா செய்யணும். டினாமினேட்டர்னா கீழே உள்ளதுக்கு பவர், டிகிரின்றது எக்ஸ் பவர் அப்படின்னு இருக்கும்ல, அது அதிகமா இருந்தா தான் செய்ய முடியும். சில இது கணக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கணக்கை கொண்டு வரணும். அந்த கணக்கு 2.9 எடுத்துக்கிட்டீங்கன்னா புக்கு இருந்தா எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கணக்கு கீழே உள்ள டிகிரி அதிகமா இருக்கு, கவனிச்சு பாரு. புக்கு இருந்தா எடுத்துக்க, பக்கத்துல பாத்துக்க. 2.9 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இப்படி இருக்கு, இப்படி இருக்குடா. இதுல இந்த இதை சொல்றேன், இதுதான் பவர் டிகிரி. இங்க 2 இருக்கு, மேல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத. எக்ஸ் பவர் 0ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் பவர் 0 என்னடா சொல்லுவான்? 1, எனிதிங் பவர் 0 1. அப்ப கீழே 2 இருக்கு, மேல 0 இருக்கு, 0ன்ற அர்த்தம். அப்ப கீழே தானே பெருசா இருக்கு டினாமினேட்டர்ல. ஓகே, நான் கணக்கு செய்யலாம். அதே மாதிரி வரிசையா பாரு. வரிசையா பாரு அப்படின்னா, செகண்ட் சம் வந்து கீழே மல்டிப்ளைல இருக்கு ஃபேக்டர். அப்ப ரெண்டே மல்டிபிள் பண்ணிட்டு வச்சு கீழே எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், அப்படித்தானே? மேல எக்ஸ் இருக்கு, அப்போ ஓகே. மூணாவதுல கீழே பெருசா தான் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. 3 மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4ன்னு வந்துடும் கீழே. மேல என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. கீழே பெருசா இருக்கணும், பார்த்துக்கோ. டினாமினேட்டர் பெருசா இருக்கணும், கண்டிஷனை பார்த்துக்க. டினாமினேட்டர் டிகிரி பெருசா இருக்கணும். எழுதினா டினாமினேட்டர் பெருசுன்னா இல்லை, இப்படி எழுதுனா எழுதிக்க. மேலே எடுத்து எழுதிக்க நினைச்சிடாத. டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் கிரேட்டர் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர், இதுதான் கண்டிஷன். டிகிரி நான் வச்சுக்க, அப்புறம் வெறும் டினாமினேட்டர் சொன்ன வேற எந்த நினைச்சிடாது. டிகிரினா எக்ஸ் பவர்ல உள்ளது. அப்போ 1 கரெக்டா இருக்கு, 2 கரெக்டா இருக்கு, 3 கரெக்டா இருக்கு, 4 கரெக்டா தான் இருக்கு. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப்னு இருக்கு, அதை ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஓப்பன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஏ கியூப்னு கிடைக்கும் கீழே, அப்படித்தானே? அப்போ மேலே எக்ஸ் இருக்கு, அப்போ கீழே 3 இருக்கு, பெருசு கரெக்ட், ஓகே தான். 5வது சம்மும் ஓகே தான், 6வது சம்மும் ஓகே தான். 7வது சம் இல்லை பாரு, ஈக்குவலா இருக்கு, தெரியுதா? ஈக்குவலா இருக்குன்னா கீழே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, பார்த்துக்கோ. அப்ப 7 தனியா செய்யணும். 8ல பாரு அதிகமா இருக்கு பாரு, மாத்தி இருக்கு பாரு. அதெல்லாம் தனியா செய்யணும்ன்றேன், புரிஞ்சுக்க. அப்ப 7 8 தனி டிஃபர். 9 கரெக்டு தான், 10 கரெக்டு தான், 11 தப்பு. தப்புன்னு இல்லை, இதை மாற்றி செய்யணும். 7 8 11 இது 3 டிஃபரா இருக்கு, பார்த்துக்க. புக்கு இருந்தா குறிச்சு வச்சுக்க. 7 8 11 தனியாத்தான் செய்ய முடியும். கணக்க முதல்ல கொடுத்தோம், டக்குன்னு செஞ்சிடாத. ப்ரொசீஜரா இருக்கான்னு பார்த்துட்டு மங்களேஷ் கவனிக்கடா, அதுக்கப்புறம் செய்யு. சரி டேய், இதுக்கு கண்டிஷன் இருக்குடா தம்பி. அம்மா எல்லாருமே சொல்ற இது, இந்த கணக்கு வந்து யாரும் சேஞ்சஸ் ஆகாது, எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும், பயப்படாத. புரிஞ்சுக்க முதல்ல. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துட்டு கணக்கு ஓப்பன் பண்ணுவோம். ரைட்டு. இப்போ டேய் கவனி, புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். கணக்கு பெருசா போகும், பார்த்துக்க சொல்லிட்டேன்.
அவசரப்பட்டுறாத. சும்மா நான் கீழே ஃபேக்டர் எழுதுறேன். ஃபேக்டர்னா காரணி அப்படின்னு தமிழில் சொல்கிறது. எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கிடுவோம், எக்ஸ் ப்ளஸ் பின்னு வச்சுக்கிடுவோம். இது எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சின்னு வச்சுக்கிடுவோம். இதில் எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் ஏ, இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கோ. நல்லா கவனிச்சுக்க, நான் கீழே டினாமினேட்டரை பற்றி தான் பேசுகிறேன். நியூமரேட்டரில் எது வேணாலும் இருந்துட்டு போகுது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வேணாலும் இருந்துட்டு போகுது. மேலே கீழே கணக்கை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். கீழே கணக்கு டினாமினேட்டரை பொறுத்து கணக்கு மாறிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோ. மேலே பற்றி பிரச்சனை இல்லை. கீழே தான் நான் மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்க. கீழே தான் மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கேன், சும்மா நான் வரல. இந்த கணக்கெல்லாம் வரும், நம்ம தகுந்தாப்புல ஆன்சர் பண்ணணும். பார்த்துக்கோ. ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ப்ளஸ் ஏ மைனஸை பற்றி பிரச்சனை இல்லை, பவர் தான் உனக்கு பிரச்சனை. தம்பி டே கவனிங்கடா. ஃபர்ஸ்ட் கணக்கு நான் ஆன்சர் எழுத போகிறேன். கீழே டினாமினேட்டர் மட்டும் பாரு, மேலே பார்க்காத. மேலே பார்க்காத நியூமரேட்டர்லாம் ஒன்றாத்தான் இருக்கு மாதிரி எழுதியிருக்கேன், சும்மா. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரை கவனி. டினாமினேட்டர் ரெண்டு ஃபேக்டர் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதியிருக்கேன். ரெண்டு ஒரே ஃபேக்டரா வேற வேற ஃபேக்டரா? ரெண்டு வேற வேற காரணி. ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ, இன்னொன்று என்னது? அப்போ தனித்தனியாக பிரிக்கணும். ஏ பை, நீ தான் எழுதணும், ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் பி, நீ தான் பிரிக்கணும். அதே மாதிரி இந்த கணக்கில் மூணுமே வெவ்வேறு ஃபேக்டர். கீழே பார்த்துக்கோ, மூணுமே என்னது? வேற வேற ஃபேக்டர். தனித்தனியாக பிரிக்கிறேன். ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் பி, சி பை எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த எழுதிட்டேன். இப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் ரெண்டு வேற வேற ஃபேக்டர் ஒரே ஃபேக்டரான்னு உள்ள மறைஞ்சிருக்கு. என்ன சார் உள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்னா, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இதை ஒரிஜினாலிட்டியை மாற்றினா எப்படி மாற்றுறது? வெரி குட். இந்த சொல்கிறான் பாரு, முதல்ல இதை ஒரிஜினலாக மாற்றிக்க. பிஎக்ஸ் ப்ளஸ் கியூன்னு எழுதிட்டு இதை ரெண்டு ஃபேக்டராக பிரிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பின்னு ஒன்று எழுதலாம், இன்னொன்று என்ன எழுதலாம்? வாயில் சொல்லையில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு சொல்கிறான், ஆனால் எழுதையில் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்கிறான். புரியுதான்னு பார்த்துக்க. சரி, இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர் வேற ஃபேக்டரா ஒரே ஃபேக்டராடா? இது ப்ளஸ் ஏ, அது மைனஸ் ஏ, வேற வேற தானே. அப்போ ரெண்டு தனித்தனியாக எடுக்கணும். ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஏ, தனித்தனியாக எடுத்துட்டேன். கணக்கு உள்ளடங்கி இருக்கு, தனித்தனியாக எடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணி. இந்த ஃபேக்டரை பாருவேன், வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் கவனி டே, கொஞ்சம் கவனிச்சுக்கடா. சொல்கிறத கவனிச்சுட்டு செய்யு. கணக்கு எப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும்? இதில் பவரில் கியூப் இருக்கு, இப்படி கொடுத்துருந்தா என்ன செய்கிறேன்னு பாரு. கியூபோட 1, அந்த டிகிரியிலேருந்து மினிமைஸ் பண்ணு. மினிமைஸ் பண்ண 2/1 ஸ்கொயரில் ப்ளஸ் 1 டிகிரியில் 1. இது அப்படியே தான் எழுத போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ. புரியுதான்னு பார்த்துக்க. சில டீச்சர் என்ன செய்வாங்கன்னா தலால் எழுதுவாங்க. இதில் எத்தனை கியூப் இருக்குது? கியூப் இருக்குல்ல, அப்போ 1 2 3 எழுதுவாங்க. நான் மினிமைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். தெரியுதா சொல்கிறது? இதை சில பேர் முதல்ல எழுதுவாங்க, இதை ரெண்டாவது எழுதுவாங்க, இதை கொண்டு கடைசியில் எழுதுவாங்க. எப்படி வேணால் எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா ஆன்சரும் ஒன்றா தான் வரும். எப்படி வேணாலும் படிச்சுக்க. 3 இருக்குது, மினிமைஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் சரி, இல்லை ஆட் பண்ணிக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் சரி. 1 2 3 பவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்தா இது 1, இது பவர். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஓ இஷ்டம், பயப்படாத. இது ஏ, இது பி, இது சி. இதில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ பை ஒரு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எம்டியாக 1. எம்டியாக 1னா 1 டிகிரின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ. இது எக்ஸ் ப்ளஸ் ஏ தான் பி. புரியுதான்னு பார்த்துக்க. புரிஞ்சாதான் கணக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். அடுத்து கீழே பார்த்துக்க. இதில் இது தனியாக இருக்குது, பார்த்தா தெரியுது. எது? எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஆனால் இது என்னடா இருக்குது? அப்போ அதை முதல்ல எடுக்கையில் எக்ஸ் ஸ்கொயரோட 1 பயப்படக்கூடாது, ப்ளஸ் எக்ஸோட 1
மினிமைஸ் பண்ணுறது தெரியுதா? இந்த கியூபுக்கு எழுதுனால ஸ்கொயருக்கு எழுதுனால அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கு எழுதியிருக்கேன், எக்ஸ் எழுதிட்டேன். தனியாக ஒன்று இருக்குது, என்ன இருக்குது? எக்ஸ் பிளஸ் ஏ, அதை சீன் எழுதணும். புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பாரு. இதில் உள்ள மாடலை ஃபுல்லாக நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சா தான் நான் கணக்கு உள்ளே கொண்டு போக முடியும். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கு மாடல். இங்கே பாரு, டினாமினேட்டரை வச்சு தான் கணக்கு இருக்கு, பார்த்துக்க சொல்லிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏன்னு வச்சுக்கோ, இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பின்னு வச்சுக்கோ. இந்த உள்ள ஒரு ஃபேக்டர் எழுதியிருக்கேன், இந்த ஸ்கொயர் உள்ள போட்டிருக்கேன். இது பிரிக்க முடியாது, இப்படி எழுதுனா பிரிக்கலாம். இந்த கணக்குக்கு பதிலாக இப்படி இருந்துச்சு, எப்படி பிரிச்சிருப்ப? எக்ஸ் பிளஸ் ஏ அப்படி 3ஆ பிரிச்சு கொண்டு போயிடலாம். இதை பிரிக்க முடியுமா? நல்லா கவனிச்சுக்க, இதை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ இந்த கணக்கு மட்டும் டிஃபரெண்ட் ஆன்சர் எழுதுவாங்க, பார்த்துக்க. ரெண்டு இதை சேர்த்துக்கிறணும், ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு சேர்த்துக்கிறணும். பை அந்த பிரிக்க முடியாத ஃபேக்டர், பிரிக்க முடியாத ஃபேக்டர் அப்படி எடுக்கணும். மாற்றியோட எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸு இது தனியாக எடுக்கிறேன், சி பை எக்ஸ் பிளஸ் பி. இல்லை சார் நான் மாற்றி எடுக்கிறேன் சார் அப்படின்னா, இந்த தனியாக உள்ள ஃபேக்டரை ஏ பை எக்ஸ் பிளஸ் பின்னு எடுத்துட்டு ப்ளஸ்ஸு பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படி எடுத்துட்டு கீழே பிரிக்க முடியாத ஃபேக்டர் இருந்துச்சு பாரு, அதை எழுதிக்கலாம். பிரிக்க முடியாத ஃபேக்டருக்கு மேலே இப்படி சேர்த்துருக்கணும், உன்னுடைய விருப்பம். அது ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எழுதினாலும் சரி, பிஎக்ஸ் பிளஸ் சின்னு எழுதினாலும் சரி, உன்னுடைய விருப்பம். எப்படி வேணால் எழுதலாம். ஆன்சர் ஒன்றா தான் வரும், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தெரியும் உங்களுக்கு, டீச்சர்ஸுக்கு தெரியும் சொல்லிட்டேன். பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. எடுத்தோடனே 2.9 போகிறேன் அப்படின்னு நினைக்காத. அது வந்து ஒரு உனக்கே தெரியும், சில டீச்சர்ஸ் செய்வாங்க, அப்போ நீ யோசிப்பா கரெக்டாக தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பாடத்தை வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடாது யாருமே, அதனால எளிமையாக ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அப்படி செய்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கோ, இதுதான் அதனுடைய கண்டிஷன்ஸு. ஒழுங்காக வரிசையாக பார்த்துக்க. மேலே ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபேக்டர் வேற வேறையா இருக்குது, தனித்தனியாக எடுத்திருக்கேன். கீழே ரெண்டாவது வந்து 3 ஃபேக்டர் வேற வேறையா இருக்குது, தனித்தனியாக எடுத்திருக்கேன். மூணாவது கொஸ்டின்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் வேற வேற ஃபேக்டர் உள்ள மறைஞ்சிருக்கு. உள்ள மறைஞ்சிருக்கு என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு. அது ஓப்பன் பண்ணோம்னா ஏ பிளஸ் பின்னு வரும். அப்போ அதைத்தான் மறைச்சு எழுதியிருக்கான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு. இப்போ கணக்கில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்குவேன், நீ தான் யோசிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருந்தா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் நினைச்சிட்டு அடுத்து பிரிக்கணும், எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு பிரிக்க கொஞ்சம் புத்திசாலி. சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குன்னா பிரிக்க தெரிஞ்சுக்கிறோம், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு. அப்போ எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3, 2 ஃபேக்டர் வேற வேற ஃபேக்டர்னு சொல்லி ஏ பின்னு எடுக்கணும். அதுதான் அந்த 3வது கண்டிஷன். புரியுதான்னு பார்த்துக்கோ, கணக்கில் இருக்கு, அதனால பார்த்துக்க. 4வது எழுதியிருக்கிறது வந்து ஹோல் கியூப்னு போட்டிருக்கேன், அதை டிக்ரீஸ் பண்ணி எழுதியிருக்கேன் டிகிரியை. 3 2 1 அவ்வளோதான். மேலே ஏபிசி சேர்த்துக்க, வேற எதுவுமே கிடையாது. ஸ்கொயர் எழுதியிருக்கேன், அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கோம், அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், அது 2 மட்டும். அடுத்து தனியாக ஒரு ஃபேக்டர் இருக்குது அதில், எக்ஸ் பிளஸ் ஏ, அது தனியாக கொண்டு போட்டிருக்கேன். அடுத்து கடைசியாக ஒன்று எழுதியிருக்கோம், அது உள்ளே வந்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே இருக்கு. எல்லாத்துக்குமே பாரு, நியூமரேட்டரில் சாரி டினாமினேட்டரில் எல்லாத்துக்குமே பார்த்துக்க. இதில் உள்ளே இருக்கு டிகிரி, ஆனால் இதில் உள்ளே இருக்கு டிகிரி. ஆனால் இந்த இதை பிரிக்கலாம், இதை பிரிக்க முடியுமான்னு பாரு. இதை பிரிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சொல்லி ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரிக்கலாம். இதை பிரிக்க முடியாது. அதனால தான் ஒன்று கண்டிஷன் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எழுதிட்டு அந்த பிரிக்க முடியாத ஃபேக்டரை கீழே எழுதணும். இல்லை அப்படின்னா பிஎக்ஸ் பிளஸ் சின்னு எழுதிட்டு அந்த கண்டிஷனை கீழே எழுதணும். தனியாக உள்ளதை தனியாக எழுதிக்க. புரியுதான்னு பாரு, வச்சிடறாங்க கீழே. புரியுதான்னு பார்த்துக்க. இதை வச்சு தான் கணக்கு ஆப்ரேட் பண்ணுறது. கணக்கு சிம்பிளாக தான் போகும், ஆனால் ஒழுங்காக நீ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த கணக்கு மூவ் பண்ண முடியும். இதுதான் 2.9க்கு உள்ளது, வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்ட திறமை தான் எல்லாமே. தனிப்பட்ட திறமை தான் அப்படின்னா சிம்பிளாக செய்கிறதான். பார்த்துக்க.